ஐஎஃப்என் தமிழ் மூலமாக கீதா உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் உங்களுக்கு எல்லா வகையான நோட்டிஃபிகேஷன்ஸும் கிடைக்கும். அப்போ தான் இந்த மாதிரி வகை வகையாக உங்களுக்கு நான் பண்ணி காட்ட முடியும். பண்ணுவீங்கல்ல? ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ பார்க்கலாமா? எனக்கு பிடிச்ச பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். ஸோ முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். முதல்ல விட வேண்டியது வந்து நம்ம நெய் போட்டாச்சு. அடுத்தது முந்திரி, பாதாம் கூட போடலாம், பிஸ்தா கூட போடலாம், அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுகிட்டே இருக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போடுறது ரொம்பவே நல்லது, குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது திராட்சை, கொஞ்சம் சூடு வரட்டும் கல்லில், அதுக்குள்ளே நம்ம வந்து பாதாம் பிஸ்தாவையும் போட்டுடலாம். ஸோ அடுத்தது அதையும் போட்டாச்சு. பிஸ்தாவும் நல்லா செவந்தாச்சு, எண்ணெய் மாதிரியே நல்லா. இப்போ அடுத்து நம்ம போட போகிறது வந்து தண்ணி தான். ரவையை வந்து வறுக்கவே கூடாது பைனாப்பிள் கேசரிக்கு. ஸோ இப்போ 1 கப் ரவை வச்சுருக்கேன், அதனால் வந்து 2 கப்பு தண்ணி விடலாம். ஸோ தண்ணி விட்டாச்சு. தண்ணி வந்து நல்லா 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஏலக்காய் பவுடரை போட்டுடலாம் வாசனையாக இருக்கிறதுக்காக. அடுத்தது கலருக்காக நான் வந்து கேசரி பவுடர் கலர் போட போகிறேன், அது கொஞ்சோண்டு. அடுத்தது வீட்டில் குங்குமப்பூ இருந்ததுன்னா, நல்ல ஏன் கலரில் குழந்தை வேணும்னா இந்த மாதிரி குங்குமப்பூவை போட்டுருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ரவை வச்சுருக்கேன் 1 கப்பு. நான் விட்டுருக்கிறது வந்து தண்ணி வந்து 2 கப்பு விட்டுருக்கேன் நான். ஸோ இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கலர போகிறோம். ரவை வேகிறதுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், அதனால் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரவை நல்லாவே வந்தாச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை வந்து 2 கப்பு போடணும் ஆக்சுவலாக. ஸோ சர்க்கரை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நல்லா இதாயாச்சு, ஒட்டாமல் பாருங்கள், தவாவில் ஒட்டாமல் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பைனாப்பிள் ஆட் பண்ணிடலாம். இதையும் கைவிடாமல் நம்ம கிளறி ஆகணும். ஸோ கமன்னு பைனாப்பிள் கேசரியை இதில் போடலாம். நம்ம பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் இது கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. என்றைக்குமே கல்யாணத்தில் இது இல்லாமல் ஒரு கல்யாணமே நடக்காது. சுட 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 பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயாச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காமல் கண்டிப்பாக ஞாபகமாக லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட்டும் பண்ணணும். அப்போ தான் நான் உங்களுக்கு வகை வகையான சமையலோட அடுத்த வாட்டி உங்களை வந்து சந்திப்பேன். பாய்.